ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாம் நம்ம ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நல்லா சலித்ததுக்கப்புறம் அது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டதும் நம்ம அது கூட தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அரை கப் சர்க்கரை, அரை கப் ரீஃபைண்ட் ஆயில், அரை கப் காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால், அது கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அது கூட 4 முட்டை, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி 4 முட்டை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓவன் வைக்கிறதுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேக் பேட்டரை கேக் செய்கிற பேனில் ஊற்றுறதுக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றி நம்ம ஓவனில் வைக்கணும். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நல்லா குக்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டீல் குச்சி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருந்துச்சுன்னா அதில் ஒட்டாது. பாருங்கள், ஒட்டவே இல்லை. ரெடி ஆயிடுச்சு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். சிம்பிளாக வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.